ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் வாயில் வச்ச உடனே டக்குன்னு கரையிற மாதிரி ஒரு கீ மைசூர் பாக்கு ரெசிபி. வெறும் 100 ml கீ இருந்தால் போதும். 3/4 கிலோ வரைக்கும் கீ மைசூர் பாக்கு ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நான் 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது 250 ml கப்பு. நீங்கள் 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகரு, அதுதான் நமக்கு கணக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகர் நம்ம பாகாக காய்ச்ச போகிறோம். இதில் இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இந்த பாகு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் இது பாகு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கையில் தொட்டால் அது லைட்டாக பிசுபிசுன்னு ஒட்டணும். அதுதான் நமக்கு பாகுக்கான பதம். இப்போ இந்த பாகு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. 1 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இது கட்டிகள் இல்லாமல் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டிகளாக வரும். உங்களுக்கு கிண்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அது இல்லாமல் வீட்டில் அரைச்ச கடலை மாவாக இருந்தால் பெட்டராக இருக்கும். கடையில் வாங்கும்போது கலப்படம் இல்லாத கடலை மாவாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் கரெக்டாக அளந்து 1 கப் அளவுக்கு இதில் கடலை மாவு எடுத்துக்கிட்டோம். இதை கொட்டிட்டு நல்லா அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாகும் அந்த கடலை மாவும் நல்லா ஒன்றா கலந்து வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கட்டிகளே இருக்கக்கூடாது. நல்லா இதை கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் சைடில் 2 கப் அளவுக்கு இதில் கீ ஆட் பண்ணணும். அது ரொம்ப காஸ்ட்லின்றதுனால நாம் 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதில் உங்கள்கிட்ட வனஸ்பதி இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் வனஸ்பதி 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணால் நமக்கு போதுமானதாக இருக்கும். 2ன்றது கொஞ்சம் லாஸ்ட்டாக மீறும். அதனால் அந்த மீறுறது நமக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நான் 1.25 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்க விட்டுட்டு அது மேலே எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நான் ஊற்றும் போது பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது இல்லை, இந்த மாதிரி நமக்கு வரணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் காய்ச்சிட்டிங்க, அடுத்தது ஆறிடுச்சுன்னா மறுபடியும் காய்ச்சுங்க. மறுபடியும் காய்ச்சிட்டு மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் அது மேலே ஆயில் விடணும். இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளேம் லோவில் இருக்கணும், இல்லைனா மீடியமில் இருக்கணும். ஹையில் நீங்கள் வைக்கவே கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைசூர் பாக்கு ஃபைனல் ஸ்டேஜை எட்டிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு பபுள்ஸாக நல்லா ரெடி ஆகிருக்கும். உங்களுக்கு முன்னாடி இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மாறி வரணும். அதே மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் பாக்கு நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இறக்க போகிற ட்ரேயில் ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருந்தேன். இதை நான் உங்களுக்கு வீடியோக்காக காட்டுறேன். பட் நீங்கள் இதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நாம் ட்ரேலுக்கு ஃபுல்லாக மாற்றிடலாம். இதை டக்குன்னு மாற்றிடணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. இப்போது இதை நல்லா ட்ரேக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வச்சு நல்லா அழுத்தலாம் கூடாது. ஜஸ்ட்டு மாற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. உடனே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லேட்டாகி கட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடையறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இதை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 to 4 hours நல்லா விட்டுருங்க. அது ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு உண்மையான கீ மைசூர் பாக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.